டைம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம் பார்க்கலாம். ஒரு சிம்பிள் சம். இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அதாவது -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லி. இதில் வந்து ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி செட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது எந்த ப்ரொசீஜரில் நம்ம ஃபாலோ பண்ணலாம்னா, வி நோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு கிராஸ் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பி கிராஸ் ஏ அப்படின்னா இந்த ஒவ்வொரு குவாடினேட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து பிக்குள்ளே தான் இருக்கும். ரெண்டாவது ஏ இருக்கிறதுனால அப்போ ரெண்டாவது எலமெண்ட் எல்லாம் எதனோட தான் இருக்கும், ரெண்டாவது இருக்க ஏவோட தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியணும். பொதுவாகவே ஏ கிராஸ் பி அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஏ எடுத்துனா ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட் எல்லாம் ஏ செட்டு, ரெண்டாவது இருக்க எலமெண்ட்லாம் பி செட்டு. பட் இங்கே கொடுத்துருக்கிறது பி கிராஸ் ஏ அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம வந்து ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு பி செட்டு தான் ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்டாக இருக்கும். அப்போ எதெல்லாம் வரும்னு பாருங்கள். -2 -2. அடுத்து ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, 0 0. அடுத்து என்ன இருக்குது, 3 3. சரியா, அப்போ 3 போடணும். ஸோ இதுதான் பி. இப்போ இங்கே இருக்கிற ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் இருக்கிறதெல்லாம் செகண்ட் எலமெண்ட் தான் ஏவாக இருக்கும். அப்போ செகண்ட் எலமெண்ட் என்னவா இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. இங்கே 3 இருக்குது, 4 இருக்குது. இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 3,4. ஸோ இதுதான் ஏ அண்ட் பி. ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் என்ன பண்ணுறோன்னா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5,6, பி இஸ் ஈக்குவல் டு 4,5,6 அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 5,6,7. ஸோ 3 செட்டு கொடுத்துருக்காங்க. ஷோ தேட் நம்மளை வந்து ஈக்குவல் பண்ணி காமிக்கணும். என்ன பண்ணணும்னா, ஏ கிராஸ் ஏ அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும்னா, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்தது பி கிராஸ் பி சி கிராஸ் சி கண்டுபிடிச்சி ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்து வரக்கூடிய ஆன்சர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஏ கிராஸ் ஏக்கு வந்து அதே ஆன்சராக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ அப்படிங்கும்போது என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு செட் வந்து 5,6 கிராஸ் 5,6 இது தானே. ஸோ இதை நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு பாருங்கள். 5,5 5,6 6,5 6,6 இதுதான். ஸோ இதை நம்ம 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்ததுக்கு இதுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அடுத்து சி கிராஸ் சி கண்டுபிடிச்சி ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி என்ன வருதுன்னு பார்க்கலாமா. பி என்னது, 4,5,6. இதை தான் நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ 4,5,6. ஸோ இதோட செட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஓகேவா? இதுதான் பி கிராஸ் பி. அடுத்து இப்போ நம்ம வந்து சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் சி, அப்போ தான் இது ரெண்டுக்கும் இடையில இன்டர்செக்ஷன் எடுத்து அடுத்த ஆன்சர் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ சி கிராஸ் சி அப்படிங்கும்போது செட் ஆஃப் 5 6 7 செட்டுக்குள்ளே 5 6 7 கிராஸ் 5 6 7. ஸோ இது எப்படி எழுதுகிறோம், 5,5 5,6 5,7 6,5 6,6 6,7 7,5 7,6 7,7. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா. பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஓகே, இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ, என்ன கோஆர்டினேட்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம செட்டுக்குள்ளே எழுத முடியும். ஸோ எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்கலாமா.
ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். 4,4 ரெண்டு பக்கமும் இருக்கா? இல்லை. 4,5 இருக்கா? இல்லை. 4,6 இருக்குதா? இல்லவே இல்லை. 5,4 இருக்கா? இல்லை. ஆனால் 5,5 இருக்குது. ஸோ அது ஒரு எலமெண்ட். 5,5. அடுத்து 5,6 இருக்கா? இருக்குது. 5,6. வேறு என்ன இருக்குது? 6,4 இருக்கா? இங்கே இல்லை. 6,5 இருக்கா? இருக்குது. ஸோ 6,5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 6,5. நெக்ஸ்ட் 6,6 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இருக்குது. ஸோ 6,6. அவ்வளோதான். இதை செக் பண்ணாலே போதும். இதில் இருக்க எலமெண்ட் இதில் இருக்கணும். அவ்வளோதான். ரெண்டுலேயே காமனாக இருக்குது. ஏன்னா இப்போ இதில் ரெண்டில் காமனாக இருக்குதுன்னா இந்த 4 எலமெண்ட்ஸ் மட்டும்தான், இந்த 4 கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான். இதுதான் 2. இப்போ பார்த்தீங்கன்னா 1ல் பாருங்கள், 2ஐயும் பாருங்கள், ரெண்டு சேமாக இருக்கும். ரெண்டுமே 5,5, 5,6, 6,5, 6,6. ஸோ ஈக்குவல். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? த ஆன்சர் இஸ் வெரிஃபைடு. ஷோ பண்ணியாச்சு. A cross A is equal to B cross B intersection C cross C proved. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.